ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைமாக இப்போ ரொமானா குக்கிங் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக போடுற ரெசிபி என்னன்னா தக்காளி மிளகு ரசம் தான். கூடவே இன்னொரு ஆப்ஷனலாக இன்னொரு ரெசிபி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க ரொமானா கிச்சனுக்குள்ளார போகலாம். ரைஸில் வச்சுருக்கோம், ஓகேங்களா? வச்சுட்டு தக்காளியை வெட்டி அது உள்ளார போட்டு கரைச்சிக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தக்காளி வெட்டும்போது ஜாக்கிரதையாக வெட்டுங்க. ஒரு சின்னதாக ஒரு உடசல் இருந்தாலும் அது உள்ளார பூ இருக்க ஆரம்பிக்கும். பார்த்து வெட்டிட்டு கரைச்சிக்கோங்க, சரிங்களா? நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நல்லா கரைச்சி வச்சுக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான பூண்டு, மிளகு, ஜீரகம் மூணு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கும் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரகசியம் தான், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது ரகசியம்தான். அந்த ரகசியம் என்னன்னா, தக்காளியை கரைச்ச தக்காளியை 2-3 கரைச்சிட்டு அள்ளி இந்த மிளகு ஜீரகத்தில் இந்த ஜார் கூட போட்டுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா சின்ன ஜாராக இருந்தால் மிளகு ஜீரகத்தை அரைச்சிடலாம். சில வீட்டில் சின்ன ஜார் இருக்காது. அதனால் சின்ன ஜாருக்கு பதில் பெரிய ஜாரில் போடும்போது நமக்கு தக்காளி சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் பேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா அரையும். பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதிலே போட்டு கரைச்சிருங்க. பெருங்காயத்தூள், மஞ்சள் எல்லாமே தேவைக்கேற்ப தான். உப்பு தேவைக்கேற்ப எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிட்டு நம்ம இப்போ இந்த ஜாரில் இந்த மிளகு ஜீரகத்தை அரைச்சி இதில் கொஞ்சம் உடச்ச கொத்தமல்லி போட்டுக்கோங்க. முழு கொத்தமல்லி போட்டுட்டு அதில் ஜாரை மூடி அரைச்சிக்கலாம், ஓகேங்களா? தேவைக்கேற்ப மாதிரி போட்டு அரைச்சி தாளிச்சிடணும். தாளிச்சு விட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெயாக இருந்தால் உடம்புக்கும் நல்லது. எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கடுகு, எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, என்ன மனம், என்ன வாசம்! தாளிச்சிட்டு என்ன மனம், என்ன வாசம் பாருங்க! தாளிக்கும் போதே ஒரே மணக்கும் இந்த ரசம். நல்லா தாளிச்சிட்டு நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கரைசல்லே எல்லாத்தையும் கரைச்சி வச்சிடணும். இது மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி வச்சிட்டோமா, இது தாளித்ததும் இதில் ஊற்றிடணும். அவ்வளோதாங்க, தக்காளி மிளகு ரசம் ரெடி. இது ஒரு கொதி வந்ததும் எப்படி சொல்லுவாங்க, ஒரு சின்னதாக ஒரு முட்டை கொதி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இறக்கி சர்வ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அதனால் நான் போடலை, சரிங்களா? ஆப்ஷனல் தான். இந்த பதத்தில் இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? பாய். இப்போ நம்ம வீட்டிலையே மசாலா டீத்தூள் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தெரியாமல் இதை வாங்கிட்டேன், இந்த டீத்தூள் வாங்கிட்டேன். இது டீத்தூள் நினச்சிட்டு வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா இது இலை மாதிரி, வெறும் இலை தான்.
வெறும் இலையாக இருக்குது, அதனால் வாங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதில் எந்த ஒரு டேஸ்ட்டு மனமும் எதுவுமே இல்லை. அதனால் நான் மசாலா டீ தூள் எப்படி செய்கிறது அப்படின்னு நானேவே ஒரு திங்கிங் பண்ணி இதை கொட்டிக்கிட்டேங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுங்களா, வெறும் இலையா. இது கூட வந்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே பாருங்கள். 4 பட்டை, 3 கிராம்பு, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய். தேவைக்கேற்ப நீங்கள் இது நிறைய, இந்த ஜார் நிறைய கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி வாங்கியிருந்தீங்கனாலும் சரி தான், இல்லை எந்த டீ தூளாக இருந்தாலும் சரி தான், நார்மல் டீ தூளாக இருந்தாலும் இந்த மாதிரி இதில் போட்டு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இந்த டீ தூளை கொஞ்சமாக போட்டு டீ போடுறேன். நான் சும்மா 1 டம்ளர் தான் டீ போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு டீ தூள் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த டீயை போட்டு குடிச்சு பாருங்கள். எல்லோரும் கேட்பாங்க, அந்த டீ தூள் எங்கே வாங்கினீங்கன்னு. ஆனால் நம்ம வீட்டிலையே செய்யலாம். சரிங்களா? வீட்டிலையே செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். டீ போட்டு குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக